வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த சூப்பரிண்டென்டென்ட் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் 4 முடிகிற வரைக்குமே டெய்லியும் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து 25 அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2200 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து ஜஸ்ட் ஒன்லைனராக பார்க்காம அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் சொல்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் போர்க்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சுப்புரத்தினம் அவர்கள் தான். அதாவது இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான். அவருடைய இயற்பெயரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. நம்ம இப்போ இந்த பாரதிதாசனை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். அதுதான். இவர் வந்து ஒரு இதழ் வந்து நடத்திட்டு வந்தார். அது என்ன இதழ் அப்படின்னா குயில் அப்படிங்கிற அந்த இலக்கிய இதழை நடத்திட்டு வந்தார். இவருடைய பிசிராந்தையார் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றது. இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் என்ன நூல் அப்படின்னா நாடக நூல். இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை ஏற்றுக்கிட்டு புதுவை அரசு என்ன அப்படின்னா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே எம் தமிழ் தாயே அப்படிங்கிற இவருடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்குச்சு. ஓகேங்களா, ஓகே. தமிழக அரசு வந்து இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் இவர் பெயரில் வந்து தொடங்கியிருக்கு, இவரை சிறப்பிக்கும் விதமாக. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெறுது. ஓகே, இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள், நமக்கு தெரியும். ஓகே, அவர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மரபை சேர்ந்த மன்னர் தான் இளங்கோவடிகள் அவர்கள். ஓகே, இந்த இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேறு சில பெயர்களும் இருக்குது. என்ன அப்படின்னா முத்தமிழ் காப்பியம். ஏன்னா இயல் இசை நாடகம் இதை பற்றி சொல்கிறதுனால முத்தமிழ் காப்பியம். முதலாக குடிமக்களை பற்றி பாடப்பட்டதுனால இதை வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பெயர் சொல்லுவாங்க அப்படின்னா நாடக காப்பியம். ஓகேங்களா, நாடகத்தை பற்றி சொல்கிறதுனால இது நாடக காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னும் இந்த மாதிரி பல்வேறு பெயர்களால் வந்து சிலப்பதிகாரம் வந்து சிறப்பிக்கப்படுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் என அழைக்கப்படக்கூடிய பாரதிதாசன் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்து என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் சி கம்பராமாயணத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, இந்த கம்பராமாயணத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கம்பராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு நமக்கு தெரியும், கம்பர் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இந்த கம்பர் வந்து இந்த ராமாயணத்துக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராம அவதாரம் அப்படிங்கிறது தான் இவர் வந்து இட்ட பெயர். ஓகேங்களா, இந்த இவர் எழுதிய அந்த நூலின் சிறப்பு காரணமாகவே கம்ப ராமாயணம் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. இந்த கம்ப ராமாயணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதிய கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கம்பர் வந்து கம்ப ராமாயணத்தை தவிர்த்து ஏர் எழுபது சிலை எழுபது ஓகேங்களா அந்த மாதிரி நூல் எழுதியிருக்காரு. அப்புறம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி அந்த நூல்களும் எழுதியிருக்காரு. அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருக்கை வழுக்கம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. அதாவது கம்பர் ராமாயணத்தை தவிர்த்து இந்த இன்ன பிற 5 நூல்களையும் வந்து கம்பர் வந்து ஏற்றிருக்காரு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் டி புறநானூறு தான் இந்த வரிகளை வந்து சொல்லுது.
ஓகேங்களா? ஓகே. நம்ம இந்த புறநானூற்ற பத்தி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது புறநானூற்ற முதல்ல அச்சுல பதிப்பித்தவர் யார் அப்புட்னா, உ.வே.சா அவர்கள் தான். எந்த ஆண்டு அப்புட்னா 1894 1894ஆம் ஆண்டு. ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்புட்னா, கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் அதாவது ஜார்ஜ் எல். ஹார்ட் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு அப்புட்னா, த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. எப்போ அப்படின்னா 1999ஆம் ஆண்டு. இயர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அச்சில் பதிப்பித்த உ.வே.சா பதிப்பித்தது 1894. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் எல். ஹார்ட் வந்து த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1999. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கு ஒரு சிறு தகவல். எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அதாவது தமிழ் ஓல்டு புக்கிலேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 10 டு 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது, உங்களால் அடிக்க முடியும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. வித்தவுட் ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலியமாகவே நீங்கள் ஓல்டு புக்கில் இருக்க கொஸ்டின்ஸை உங்களால் அடிச்சிட முடியும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலிமா தமிழில் வந்து நீங்கள் ஓவராலாக நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. ஓகேங்களா? எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த ஏரியாக்களில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலியமாக கிடைக்கும். ஓகே. அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின், பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படிங்கிறது. சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த காந்தியடிகளை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த காந்தியடிகளை பற்றி 6th தமிழ் நியூ புக்கில் ஒரு சில ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அதாவது காந்தி வந்து 1937 சென்னை இலக்கிய மாநாடு வந்து சென்னையில் வந்து இலக்கிய மாநாடு நடந்தது. ஓகேங்களா? அதில் வந்து தலைமையாக வகித்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் அவர்கள் தான். ஓகே. இந்த மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா உ.வே.சா அவர்கள். ஓகேங்களா? வரவேற்பு குழு தலைவர் உ.வே.சா அவர்கள். ஓகே. அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்த நூல், அவரை கவர்ந்த நூல் எது அப்படின்னா ஜி.யு. போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளை வந்து ரொம்பவும் கவர்ந்ததாக குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கும் தனக்கும் வந்து தொடர்பு இருந்ததை அவர் சொல்கிறாரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூடலில் ஆய்ந்த ஓந்தீன் தமிழின் என தொடங்கும் தமிழ் மொழியை போற்றும் நூல் எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் டி திருவாசகம் தான் இந்த வரிகளை வந்து பாடுது. ஓகே. நம்ம இந்த திருவாசகத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த திருவாசகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா நமக்கு தெரியும், மாணிக்க வாசகர் அவர்கள் தான் திருவாசகத்தை வந்து இயற்றியிருக்காரு. இந்த திருவாசகம் தவிர்த்து இவர் எழுதிய இன்னொரு நூல் என்ன அப்படின்னா திருக்கோவையார் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12 திருமுறைகளில் திருவாசகம் வந்து எத்தனையாவது திருமுறையாக வைத்து போற்றப்படுது அப்படின்னா 8ஆம் திருமுறையாக வைத்து போற்றப்படுது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவாசகம் வந்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது மொத்தம் அப்படின்னா 658 பாடல்களை கொண்டுள்ளது. எத்தனை திருப்பதிகங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 51 திருப்பதிகங்களை கொண்டுள்ளது. ஓகே. எத்தனை சிவதலங்களை பற்றி திருவாசகம் சொல்லுது அப்படின்னா 38 சிவதலங்களை பற்றி திருவாசகம் சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4312 தான். அதாவது விசும்பு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள் வானம், துளைங்கிற சொல்லோட பொருள் துலாக்கோல், மறுப்புனா தந்தம் அப்படிங்கிற பொருள் தரும், கனல்னா நெருப்பு அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடல் அடிகளை இயற்றிய புலவர் யார் அப்படிங்கிறது. யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஔவையார் அவர்கள் தான் இந்த பாடல்களை இயற்றியிருப்பார். ஓகேங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு தான் வரும். ஓகே. இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா மூதுரை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. மூதுரை இயற்றியவர் ஔவையார். இந்த மூதுரை பார்த்தீங்க அப்படின்னா 31 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த மூதுரை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறதா இந்த சொல்லோட பொருள். ஓகேங்களா? ஓகே.
இந்த ஔவையார் வந்து மூதுரையை தவிர்த்து வேறு சில நூல்களையும் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா ஆத்திச்சூடி, ஓகேங்களா, ஆத்திச்சூடி அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அடுத்து கொற்கை வேந்தன், நல்வழி, ஓகேங்களா, நல்வழி, இந்த மாதிரியான வேறு சில நூல்களையும் ஔவையார் அவர்கள் எழுதியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆத்திச்சூடி, கொற்கை வேந்தன், கொன்றை வேந்தன், நல்வழி அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1830ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படம் கருவியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். ஓகேங்களா, அதே போலவே இந்த கருத்து படம், கார்ட்டூன், அதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வால்ட் டிஸ்னி அவர்கள் தான் கருத்து படம் அப்படிங்கிற கார்ட்டூனை வந்து முதல் முறையாக கண்டுபிடிச்சவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 4, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். அதாவது வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி அப்படிங்கிற பொருள் தரும். யானைனா புது வருவாய் அப்படிங்கிற பொருள் தரும். துகிர்ங்கிற அந்த ஒரு சொல் பவளம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். மேதினா எருமை அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான, ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தாராபாரதி அவர்கள் தான். ஓகே, இந்த தாராபாரதியை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த தாராபாரதி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. ஓகே, இவருக்கு வழங்கக்கூடிய அடைமொழி என்ன அப்படின்னா கவிஞாயிறு அப்படிங்கிற அடைமொழி வந்து இவருக்கு வழங்கப்படுது. ஓகே, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராதா கிருஷ்ணன் அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். ஓகே, இவர் எழுதிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா ஒரு 3 நூல்கள் எழுதியிருக்காரு. இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. புதிய விடியல்கள், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கள் கிழக்கு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விரல் நுனி வெளிச்சங்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிற 3 நூல்களை வந்து தாராபாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படிங்கிறது. யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது நாதமுனி அவர்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்திருக்காரு. ஓகே, இந்த நாதமுனி அப்படிங்கிறவர் தொகுத்திருக்காரு. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் யார் அப்படின்னா 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பாடியிருக்காங்க. ஓகே, இந்த 12 ஆழ்வார்கள் வந்து எந்த கடவுளை பாடினாங்க அப்படின்னா திருமாலத்தை போற்றி பாடினாங்க. ஓகே, இதில் வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா அதாவது பூதத்தாழ்வார். ஓகே, அதற்கடுத்து பொய்கை ஆழ்வார், அதற்கடுத்து பேய் ஆழ்வார். இந்த 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு வந்து போற்றப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூலோட எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது. எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் டி 5. ஓகேங்களா, அகம் சார்ந்த நூல்கள் 5. என்னென்ன நூல்கள் அப்படின்னா 8 தொகையில் நற்றிணை, நோட் பண்ணுங்க, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை அப்படிங்கிற 5 நூல்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அகம் சார்ந்த நூல்கள். ஓகேங்களா, அகம் சார்ந்த நூல்கள் இது எல்லாமே. ஓகே, இதில் வந்து அடுத்து வந்து புறம் சார்ந்த நூல்கள் என்ன அப்படின்னா புறநானூறு, பதிற்று 10. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா புறம் சார்ந்த நூல்கள். புறநானூறு, பதிற்று 10 இரண்டுமே புறம் சார்ந்த நூல்கள். ஓகே, அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னா அகமும் புறமும் சார்ந்த பாடல் எது அப்படின்னா நூல் எது அப்படின்னா பரிபாடல் தான் அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது 3, 4, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். புல் அப்படின்னா பறவை, இந்த ரா வராது, இந்த ரா வரும். பறவை, பறக்கக்கூடிய பறவையை குறிக்கிறது. அதுக்கடுத்து நுதல் அப்படின்னா நெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். மேதினா எருமை அப்படிங்கிற பொருள் தரும். நடலைங்கிற ஒரு சொல் வந்து துன்பம் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் டி நற்றிணையில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, ஓகே. இந்த நற்றிணையை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணையோட அடி வரையறை என்ன அப்படின்னா 9 to 12. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 400 பாடல்களை கொண்டுள்ளது நற்றிணை. இந்த நூலை வந்து தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய அடைமொழி என்ன அப்படின்னா நல்ல திணை அப்படின்னு வந்து அடைமொழி வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுபவர் அப்படிங்கிற இந்த குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா அதாவது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி உலகம் அப்படிங்கிறது தான்.
ஓகேங்களா? ஓகே. இந்த திருக்குறள்ல பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை எது? அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பாலை திணை தான். ஓகே. அதாவது இது இது வந்து பாலை திணை ஒற்றைப்படை எண்களா வருது அப்படிங்கிற பட்சத்துல, இதே பார்த்தீங்க அப்படின்னா, குறிஞ்சிக்கு என்ன வரும் அப்படின்னா 2, 8, 12. ஓகே. முல்லைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4, 14. நெய்தல் திணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10, 20 அப்படிங்கிற பாடல் வரிசையில் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், மருத நிலத்துக்குரிய பாடல் வரிசை என்ன அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறது. இதுல பொருந்தாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி நறுந்தொகை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான். ஓகேங்களா? அதாவது கலித்தொகை, நெடுந்தொகை, குறுந்தொகை இது எல்லாமே வந்து 8 தொகை நூல்கள் வந்துடும். நெடுந்தொகைனா என்ன அப்படின்னா அகநானூற்றோட இன்னொரு பேர் தான் நெடுந்தொகை. ஓகேங்களா? ஓகே. இந்த 3மே பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள்ல வந்துரும். நறுந்தொகைங்கிறது இந்த 8 தொகை நூல்கள்ல வராது. அப்ப இந்த நறுந்தொகை நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா, அதிவீர ராம பாண்டியர் அவர்கள் தான் இந்த நறுந்தொகை அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இந்த நறுந்தொகை நூலை இயற்றியவர் அந்த அதிவீர ராம பாண்டியர். இவருக்கு இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, வெற்றி வேட்கை அப்படிங்கிறது தான் இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திரிகடுகம் அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி நல்லாதனார் அவர்கள் தான். ஓகே. இந்த திரிகடுகத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திரிகடுகம்னா 3 மருந்து பொருட்கள் அப்படிங்கிற பொருள் தரும். என்னென்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகேங்களா? அந்த 3 மருந்து பொருட்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு நன்மை செய்யும். இந்த பாடலில் இருக்கக்கூடிய 3 கருத்துகள் பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட வாழ்வியலுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள்படி இந்த நூலுக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஓகே. இந்த திரிகடுகம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னா 101 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் டி குறிஞ்சி பாட்டில் தான் இடம்பெற்றுள்ளது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். குறிஞ்சி திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வடிவையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர் அவர்கள் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். குறட்டை ஒலி அப்படிங்கிற அந்த ஒரு சிறுகதையோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மு வரதராசனார் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஔவையார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னாங்க. ஔவையார் இயற்றிய நூல் என்ன அப்படின்னா மூதுரை. எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 31 பாடல்களை கொண்டுள்ளது. மூதுரை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது பொருள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார் அவர்கள் தான். அதாவது நாமக்கல் கவிஞர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவருடையது என் கதை, சங்கொலி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கல்லன் இந்த நூல்கள் எல்லாமே இயற்றியிருக்காரு. இதில் என் கதை அப்படிங்கிறது இவருடைய சுயசரிதம். ஓகேங்களா? இவர் வந்து தமிழகத்தோட அரசவை கவிஞராகவும் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம வந்து 25 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.